வரும்போது நான் என் படுக்கையில இருந்து நான் நினைத்து பார்க்கும் போது என் அறைக்குள்ள ஒரு ஜன்னல் கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை, இருட்டான சூழ்நிலையில மென்டலிட்டியா இருந்த என் வாழ்க்கையில இயேசு வார்த்தையை கொடுத்தாருங்க. நான் கண் விழித்து பார்க்கும் போது என் அறைக்குள்ள ஒரு வெளிச்சத்தை நான் பார்த்தேங்க. அந்த நேரத்துலதான் என்னுடைய கவலை மாறிச்சு, என் துக்கம் மாறிச்சு. நான் எழுந்து போய் ஆண்டோட சமூகத்துல நான் செபித்து என்னை அர்ப்பணித்து என் வாழ்க்கை ஆண்டவருக்கு அர்ப்பணித்து ஒப்பு கொடுத்தேன். அப்பொழுது இணைப்பெரியாத ஒரு சமாதானம் என் வாழ்க்கையில வந்துச்சுங்க. இணைப்பெரியாத ஒரு சந்தோஷம் என் வாழ்க்கையில வந்துச்சுங்க. அப்படியான மன மகிழ்ச்சியோட கூட இந்த 15 வருடங்கள் எப்படி போனது என்று எனக்கு தெரியலங்க. என் பிள்ளைகளை நன்றாக பிக்காமரியம் படிக்க கர்த்தர் கிருபை செஞ்சாருங்க. அவர் எனக்கு துணையா இருந்தாருங்க. பிரியமானவர்களே, 2 பிள்ளைகளை வளர்க்க என் இயேசு எனக்கு துணை நின்றாருங்க. 1000 உறவுகள் இருந்தாலும் என்னை புறக்கணிக்கப்பட்டவளாய், தள்ளப்பட்டவளாய், கண்ணீரின் பாதையில நான் கடந்து போனேன். அப்படிப்பட்ட சூழ்நிலையில என் இயேசுவை மாத்திரமே நான் நம்பி, எனக்கு எல்லாமே நீங்க தான்ப்பா, இந்த உலகத்துல எனக்கு யாரும் இல்ல, என் இயேசு மாத்திரம் போதும் என்று சொல்லி நான் வாழ்ந்து கொண்டிருந்த அந்த நாளில இருந்து இந்த நிமிஷம் வரைக்கும் கர்த்தர் என்னை கரம் பிடித்து நடத்துறாருங்க. பிரியமானவர்களே, நீங்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலையில